நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நம்மோடு இருக்கும்போது பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறி மிகுந்த அமைதல் உண்டாகும். மத்தேயு 14:32 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உள்ள போட்டு கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா நவீன இயந்திரங்கள் மூலம் இயக்கப்பட்டு செல்கிறது. ஆனால் அன்று இயேசுவின் சீடர்கள் சென்ற படகை அவர்கள் தான் தண்டு வலிக்க வேண்டும். பகல் முழுவதும் வனாந்தரமான இடத்திலே இயேசுவோடு ஊழியம் செய்துவிட்டு அங்கு வந்த 5000க்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு பந்தி பரிமாறிவிட்டு இரவு முழுவதும் படகிலை தண்டு வலித்து கொண்டு செல்றாங்க. சரீரத்தில் எவ்வளவோ அவர்களுக்கு சோர்வு இருந்திருக்கும். காற்று அதிகமாக வீசியதால் அவர்களால் தண்டு வலிக்கவே முடியவில்லை. இயேசு கிறிஸ்து அவர்கள் சூழ்நிலையை அறிந்து கடலிலே தரையிலே நடப்பது போல நடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. படகில் உள்ளவங்க எல்லாருமே வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்களே. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்த பரம தகப்பன் இயேசு நம்மோடு கூட இருப்பதால் நம்முடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளும் மாறி இனி அமைதல் உண்டாகும், இளைப்பாறுதல் கிடைக்கும். மிக பெரிய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக போகிறது. ஆமென். God bless you.